ஏகலைவன் பேசுறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறுன்னு நான் சொல்லக்கூடிய விதம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக போயிருக்கணும். காணொலி மூலமாக அதை பேசக்கூடாது. அதுவும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, உட்காந்து டிபேட் நடத்துறீங்க. கார்ட்டூனிஸ்ட் பாலாவும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து அடிப்படை ரெண்டே சக்திகள் தான். ஒன்று தமிழ் தேசிய சித்தாந்தம், இன்னொன்று சீமான் என்கின்ற ஒரு தமிழ் தேசிய போராளி. இந்த ரெண்டு தான் அங்கே வந்து வலிமையை. ஆனால் அந்த ரெண்டையுமே நீங்கள் வலிமை குன்ற செய்திங்கன்னு வச்சுங்களேன், என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ உள்ளபடியே சீமான் அவர்கள் வந்து இது நாள் வரைக்கும் வந்து திராவிட இயக்கங்களை எதிர்த்து போராடி களம் கண்டவர், இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வைங்க. ஆனால் இப்போ அப்படி நடக்கவே இல்லையே. இதை நேரடியாக நீங்கள் ஃபோன் போட்டு பேசியிருக்கலாம். இல்லை நேராக சீமான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களோ அல்லது குழுவாக கூட போய் சீமான்கிட்ட நேரடியாக கேட்கலாம், நேரடியாக வலியுறுத்திடலாம். ஆனால் ஊடகத்தில் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஊடகத்தில் பேசும்போது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இதில் எவ்வளோ தூரம் தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஆதரவாளராக சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி ஒரே ஒரு தமிழ் தேசியத்தோட ஒரே ஒரு ஒற்றை தீப்பந்தம் தான் சீமான். நீங்கள் அணைக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே ஒரு பந்தத்தை அணைச்சாச்சு, இப்போ இன்னொரு பந்தத்தை நீங்கள் அணைக்க பார்க்குறீங்க. அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் சமீபத்தில் ஒரு திருமண விழாவில் மாண்புமிகு இதற்கு முன்னாள் முதலமைச்சர் இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சமீபத்தில் சந்தித்தார். இது சம்பந்தமாக இணையதளங்களில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்திருக்கின்றன. இது சம்பந்தமாக இவர்கள் கட்சியில் இருந்தவங்களே கூட கொஞ்சம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்றத நம்ம சேனல் நேயர்களுக்காக பேசுவதற்காக திரு சேகுவார ஜெய்சங்கர் சார் அவர்கள் அவரோட கேட்பது நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு வச்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கே தெரியும், சமயத்தில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தார் யார், சீமான் அவர்கள். அது பல்வேறு கருத்துக்களையும் நிலவினாங்க, பல்வேறு விமர்சனத்தையும் வச்சாங்க. சீமான் வந்து திமுக பக்கம் சாஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நீங்கள் நிறைய கவனிச்சிருப்பீங்க. ஏன் இவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சில ஊடகவியலாளர்களும் சரி, இவர் கட்சியில் இருந்தவங்க கூட விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. களஞ்சியம் நினைக்கிறேன், ஐ திங்க் அவர் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஏன் நேரடியாக பண்ணல, களஞ்சியம் வந்து நேரடியாக பண்ணல, அவர் கொஞ்சம் மறைமுகமாக ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி ஒரு தகவல், ஒரு என்ன சொன்ன ஒரு ஊடகமாக ஒரு விஷயத்த செய்தியை போட்டிருக்காரு. ஆனால் ஏகலைவன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர் தமிழ் தேசியவாதி தான். அவர் வந்து நேரடியாகவே ஒரு காணொளி போட்டு, அந்த காணொளி போட்டது மட்டுமே இல்லை, அவர் இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா இருக்கிறார்ல, ஸோ இவங்கெல்லாம் வந்து இவரோட சேர்ந்து பல காணொளிகள் வெளியிடுறாங்க தொடர்ச்சியாக. இது வந்து என் பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து தமிழ் தேசியவாதியாக நீங்கள் வந்து உங்களை அடையாளம் காட்டிக்கிட்டீங்க. இன்றைக்கி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி, தத்துவங்களை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி நடக்குதுன்னா அது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவங்களாம் இல்லையான்னு கேட்பீங்க. மற்றவங்களாம் இருக்கிறாங்க. சிலர் அடையாளம் தெரிஞ்சிருக்காங்க, சிலர் அடையாளம் தெரியாமல் இருக்கிறாங்க. சில பேர் லெட்டர் பேடில் வச்சுருக்கிறாங்க, சில பேர் வந்து அந்த லெட்டர் பேடில் கூட அந்த இயக்கம் வந்து இயங்கலை. லெட்டர் பேட் வச்சு இயக்கம் நடத்தலாம், அதில் கூட இயங்கலை. அப்போது வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியாக, வலுவான ஒரு அரசியல் கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக வந்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இருக்குது. அடிப்படை என்ன? அடிப்படை ரெண்டே சக்திகள் தான். ஒன்று தமிழ் தேசிய சித்தாந்தம், இன்னொன்று சீமான் என்கின்ற ஒரு தமிழ் தேசிய போராளி. இந்த ரெண்டு தான் அங்கே வந்து வலிமையை. ஆனால் அந்த ரெண்டையுமே நீங்கள் வலிமை குன்ற செய்திங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ் தேசியவாதி தான், ஆனால் உங்களுடைய குரல் எவ்வளோ தூரம் ஒலிக்கும்னு ஒன்று இருக்குது. ஏன்னா என்ன தான் தமிழ் தேசியவாதின்னு சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா, என் குரல் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த எல்லை வரைக்கும் தான் என் குரல் ஒலிக்கும். ஆனால் சீமான் குரல் அப்படி கிடையாது. உலகம் முழுவதும் பல 100 மடங்கு ஓங்கி ஒலிக்கும். எந்த வந்து குறிப்பிட்ட ஒரு இலக்கு மட்டுமே அடைஞ்சி அந்த குரல் வந்து அடங்கிடும். சீமான் குரல் அப்படி கிடையாது, கடல் கடந்து குரல் ஒலிக்கும். அப்போது அந்த குரலை வந்து நீங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து முடக்கக்கூடாது இல்லை, அதுக்கான வேலையை நீங்களே செய்யக்கூடாது. நீங்களே நான் சொல்கிறதுன்னா, யார் வந்து இப்போ வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்களோ அவங்கள தான் நான் சொல்கிறேன். அப்போது முதல் கட்டமாக நான் பார்க்குறது என்னென்னா, என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ உள்ளபடியே சீமான் அவர்கள் வந்து இது நாள் வரைக்கும் வந்து திராவிட இயக்கங்களை எதிர்த்து போராடி களம் கண்டவர், இன்றைக்கி வந்து கூட்டணிக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வைங்க. அந்த கருத்துக்கள் நீங்கள் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு ஒரு பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்குது. அந்த பெரும்பான்மை தான் முடிவு பண்ணும்.
அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு உங்கள் கருத்தை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு பெரும்பான்மை கருத்து உங்களோட கருத்தோட ஒத்து போச்சுன்னா அது அந்த நிலை வேறு. ஆனால் இப்போ அப்படி நடக்கவே இல்லையே. இப்போ என்ன, திருமண நிகழ்ச்சியில் வந்து மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு, பதிலுக்கு இவர் பேசுகிறாரு. மு.க. ஸ்டாலின் எங்கே இருக்கிறாரு தேடிட்டு இவர் வேக வேகமாக ஓடி போயிட்டு அவங்கள கரம் பற்றி வந்து பேசுனா நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து அமர்ந்திருக்கிற ஒரு நாற்காலியில் 2 பேரும் சேர்ந்து ஒரு நாற்காலியில் ஒரு சோபாவில் உட்காந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி வந்து உதயநிதி அவருடைய அந்த திருமண நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவருடைய கரம் பற்றி கொண்டு போய் அவர் உட்கார வைக்கிறாரு, அவர் தான் பேசுகிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு திருமண நிகழ்ச்சியில் சுப நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாங்க. அங்கே வந்து அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசியல் கருத்தும் பேசுன மாதிரி செய்தியும் வரல, அரசியல் பேசலை. மேடையில் பேசும்போது கூட அன்பு தம்பின்னு சொல்கிறாரு இவர் வந்து உதயநிதி. அதுக்கப்புறம் மற்ற அரசியல் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா வரல, அவர் அண்ணன் தம்பின்ற அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா அந்த நட்பு தான் உறவுன்னு சொல்ல முடியாது. அண்ணன் தம்பினா அதை உறவுன்னு சொல்ல முடியாது. அன்றைய தினம் வந்து ஒரு மரியாதையாக வந்து விழிக்கிறது, அழைக்கிறது, அதுதான் நடந்திருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வந்து பேசியிருக்காங்களா, கூட்டணி குறித்து ஏதாவது பேசியிருக்காங்களா, எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே நடக்காத போது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்த கட்டமாக இவங்க கூட்டணிக்கு இவர் போயிடுவார்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கருத்துக்களை பேசுகிறது யாருன்னா ஏகலைவன். அதை தாண்டி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், சரி அப்படியே நீங்கள் ஒரு கருத்துக்களை நீங்கள் ஊடக வழியாக தான் நீங்கள் பேசுவீங்க எல்லாத்தையுமே, எதையுமே நான் வந்து வீட்டில் நீங்கள் சாப்பாடு கேட்டிங்கன்னா கூட வந்து ஊடக வழியாக தான் சாப்பாடு கேட்பீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிமாற்றங்களாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஊடக வழியாக தான் நீங்கள் பரிமாறிப்பீங்களா, தலைவர்கிட்ட பேசுனா நீங்கள் ஊடக வழியாக தான் பேசுவீங்களா, இதை நேரடியாக நீங்கள் ஃபோன் போட்டு பேசியிருக்கலாம். இல்லை நேராக சீமான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்களோ அல்லது குழுவாக கூட போய் சீமான்கிட்ட நேரடியாக கேட்கலாம், நேரடியாக வலியுறுத்திடலாம். ஆனால் ஊடகத்தில் நீங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் பார்க்கக்கூடிய ஊடகத்தில் பேசும்போது அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன, உங்கள் நோக்கம் என்ன? உங்களுக்கு உள்ளபடியே நீங்கள் வந்து நான் மீண்டும் சொல்கிறேன், அங்கே வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க, கை கொடுக்குறாங்க, உட்காடுறாங்க, பேசுகிறாங்க, அவ்வளோதான், வந்துடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அதை கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேசுகிற பார்த்தா ஏதோ கூட்டணி முடிவாயிட்ட மாதிரியான அந்த பேச்சுக்கள்லாம் இருக்குது. இல்லை மாண்புன்னு பார்க்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ கூட்டணி உறுதியான மாதிரி தானே அவங்க முடிவு பண்ணுற மாதிரி. இவங்க 2 பேர் பேச்சை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அவங்க பேசுகிற பேச்சு என்னன்னா, இவர் வந்து அவங்க வந்தால் கூட இவர் என்ன கை கொடுத்து தூரமாக போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்றாரு. இது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது ஏகலைவன் சொல்கிறது. எப்படிங்க போக முடியும்? எத்தனையோ திருமணங்களுக்கு நான் போயிருக்கிறேங்க. உறவுக்காரனாக இருக்கிறான், வந்து உறவு அல்லாத நபர்கள் கூட இருக்கிறான், அல்ல தூரத்து சொந்தம் இருக்கிறான். அவன்லாம் காலகாலமாக வந்து விரோதம் பாராட்டினவன் தான். ஆனால் இன்றைக்கி ஓடி வந்து கை கொடுக்குறான். சார், நம்ம வந்து கை கொடுக்கும்போது நம்மளும் கை கொடுக்குறோம், அவ்வளோதான். கை கொடுக்குறதுனால என்ன ஆகிடப்போகுது? மனசுக்குள்ளே அந்த காயங்கள் இருக்குதா? இப்போ சீமான் அவர்களுக்கு மனசுக்குள்ளே காயங்கள் இருக்காதா? கடந்த காலத்தில் எவ்வளோ வழிகள் இருக்குது. இதே திமுக ஆட்சியில் வந்து வந்து எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கு, அவருக்கு தெரியாதா? அது எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கு, எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ வழிகள் எல்லாமே இருக்க தானே செய்யுது. நீங்கள் அதை சொல்லணும்னு சொல்லாமே அவருக்கு தெரியுமே. நம்மளும் பார்த்தோம், வலசராக்கம் போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளோ அலைக்கழிக்கப்பட்டதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அவர் டெய்லி இன்னமும் வழக்கு தான் சுற்றி. அதான் சொல்கிறேன், எவ்வளோ நூற்றுக்கணக்கான வழக்குகள் அவருக்கு தெரியாது. அப்போ இந்த வழக்குகள்லாம் போடுறது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வந்து கடுமையான வார்த்தைகள் வந்து சொல்லாடல், அந்த பெண்ணாக இருக்கட்டும், பெங்களூரில் இருக்கிற அந்த நடிகையாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்களை சார்ந்த இந்த அவன் பேர்னா அவன் பேர் நல்ல பேர் அதர்மம் மனோஜ் நேரடியாகவே வந்து சகட்டு மணிக்கு பேசலையா, முக்தார் எவ்வளோ பேசலையா, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல. அன்னைக்கு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை காணொலி வந்து முக்தாருக்கு எதிராக வந்து இந்த ஏகலைவன் போட்டிருப்பாரு. முக்தாரை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஏதாவது காணொலி போட்டிருக்கிறாரா இந்த ஏகலைவன்? போட்டிருக்கிறாரா? இல்லை. இந்த அதர்மம் மனோஜை எதிர்த்து இந்த வந்து இதே வலையொலி நடத்துகிற நீங்கள் சாட்டை சொல்லுங்கள், சாட்டை எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கலாம். பட் நீங்கள் வந்து எப்பயாவது நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்களா? இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலான்னு ஒருத்தர் இருக்கார்ல, எப்பயாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதர்மம் மனோஜ் எதிர்த்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா முக்தாரை எதிர்த்தோ காணொலி போட்டிருக்கீங்களா? சீமானை விமர்சிக்கும் போது சீமானுக்கு அரணா நீங்கள் இருந்திருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் வந்து கருத்து சொல்கிறீங்களே, நான் தவறுன்னு சொல்லலை, சொன்ன விதம் சரியில்லைன்றேன் நான். நீங்கள் வந்து விமர்சிக்கும் போது ஒரு தலைமையை நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கன்னா பலவீனம் ஆகிடும் சார். அது நீங்கள் பெரியன்னு ஆகிட முடியாதுல்ல. தலைமைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல சார், தலைமைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அப்போ அந்த தலைமைக்கு மரியாதை குறைவாக நீங்கள் எப்படி நடந்தாலும் தப்பு தான்.
இல்லை இப்போ இவங்க இவ்வளோ பேசுகிறாங்கல்ல சார், இல்லை இப்போ ஒரு கல்யாண நிகழ்வில் நிறைய அரசியல் தலைவர் வருவாங்க, ஒருத்தர் சந்தித்து பேசியிருக்காங்க. இது எல்லா நிகழ்வும் நடக்கிறது தான். சில அரசியல் கட்சி தலைவர் பக்கத்து பகுதியாக எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர்லாம் கூட உட்காந்து பேசியிருக்காங்க. கண்டிப்பா ஒரே ஒரு சார் என்னுடைய அனுபவத்துல பாருங்க, என்னுடைய அனுபவத்துல இருங்க என்னுடைய அனுபவத்துல ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்றேன். அதாவது கேட்டா ஜெயலலிதா கலைஞர்கிட்ட மட்டும்தான் அவர் சொல்லக்கூடிய ஆறு. அவர் சொல்றாருல, ஏகலைவர் சொல்றாருல, இவங்க வராங்க, அம்மா வராங்க, அவர் வந்துட்டு போயிட்ட பிறகு ஐயா வராங்கன்றதுலாம் அவங்க காலத்துல மட்டும்தான், கலைஞர் ஜெயலலிதா காலத்துல மட்டும்தான் இந்த நடைமுறை வந்து இருந்தது. எம்ஜிஆர் காலத்துல வந்து அப்படி கிடையாது. எம்ஜிஆர் காலத்துல கலைஞரும் எம்ஜிஆரும் ஒரே மேடையில பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்த வந்து சுப நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. அது வந்து புரிதல் இல்லாம பேசக்கூடாது. இளம் தலைமுறைக்கு தவறா சுட்டி காட்டுறது. கடந்த காலத்துல எல்லாருமே அப்படிதான்ங்கிற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் கலைஞர் அப்படி கிடையாது. ஜெயலலிதாவும் கலைஞர் மட்டும்தான் அந்த விரோதம் பாராட்டிட்டு இருந்தாங்க. அந்த பீரியட்ல தான் கலைஞர் ஸ்டாலின் வந்தாலும் சரி, அவங்க தனியா வந்து போயிடுவாங்க. அவர் வந்து போயிட்ட பிறகு அடுத்தது இவங்க போவாங்க. அது பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் அது ஒரு நாகரிகமான அரசியலா? அது கிடையாது. இப்போ கூட நான் சொல்றது இங்க வந்து உதயநிதி வராரு, அந்த தம்பின்ற உறவு முறையில் பார்க்குறாரு. இதே ஸ்டாலின் வராரு, அந்த அண்ணன்ற அந்த நட்பு உறவு முறை தான். ஒரு திராவிட இயக்கத்தோட ஒரு தலைவர்கள் இவங்க, நம்ம மாற்று கருத்து உள்ளவங்க, நம்ம வந்து நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து உள்ளவங்க என்ற அந்த பாணியில் பார்க்கல. ஒரு சக அரசியல்வாதி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட வயதில் குறைந்தவர், தம்பின்ற முறையில், அண்ணன்ற முறையில் இந்த சந்திப்பு, இது இந்த மனமேடையில் நாளைக்கு இவங்க நாம் தமிழர் கட்சி மேடையை பிடிச்சிக்கிட்டு அங்கே வந்து அண்ணன் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு அவர் ஏதாவது புகழ்ந்து பேசினா நீங்கள் சொல்லுங்கள். இது பிரைவேட் நிகழ்ச்சிங்க, தனிப்பட்ட நிகழ்ச்சிங்க. இது தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க, அவர் போகிறார். அழைப்பு கொடுத்தவங்க இப்போ இவங்க குடும்ப நிகழ்ச்சியில் போகிறாரா சொல்லுங்கள், அதையா சொல்லுங்கள். இது உதயநிதியோட மகன் கல்யாணத்துக்கு போனார் அப்படி சொல்லுங்கள். அதுக்கும் போவார், அதுக்கு எல்லாருமே வருவாங்க சார். எல்லா அதுக்கும் இல்லை, அதுக்கும் போனாலும் கூட தப்பு கிடையாது. ஆனால் அப்படி நடக்கலன்ற நான் உதயநிதி மகனுக்கோ அல்லது வந்து வேற குடும்பத்தில் இருக்கவங்க கல்யாணம் கிடையாது, இன்னொருத்தருடைய கல்யாணம் நடக்குது, கட்சியில் இருக்கிறவங்களா இருந்தால் கூட அதுக்கு இவர் அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவர் அந்த கட்சியின் தலைவர்ன்ற முறையில் அவர் வராரு, இவர் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சி தலைவராக இவர் போகிறார். அவ்வளோதானே சார். யூடியூப் நடத்துகிற விஷயம் கிடையாது சார் அரசியல் கட்சி நடத்துறது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யூடியூப் நடத்துகிறோம்லாம் வந்து அரசியல் கட்சி நடத்துகிறோம்னா, யூடியூப் வேறு அரசியல் கட்சி வேறு. எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? யூடியூபே கஷ்டத்தில் அனுபவிச்சிருக்கிறான் நிறைய பேர் ஆரம்பிச்சு நடத்த முடியாமல். அதனால் வந்து சும்மா வந்து யூடியூப் நடத்துகிற விஷயம் கிடையாது அரசியல் கட்சி நடத்துறது. அவன் பாரிசாலும் சொல்லிதான் இருக்கான், வெறும் வாயில தான் எல்லாமே. அவன் நொய்யரிசி நல்லா தெரியும், பேசும்போதே தெரியுதில்ல. அவன் வந்து நேற்று வரைக்கும் வந்து விஜய் இலுமினாட்டினா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் மாபெரும் தலைவர்ன்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் எப்படி வேணா மாற்றி, அவங்களெல்லாம் பிரச்சனை என்ன? சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடக்கணும், நாம் தமிழ் கட்சியை சிதைக்கணும், இதுதான் வேலை. அதுவும் இந்த சூழ்நிலை இப்போ என்ன மாதிரியான ஒரு சூழல், நெருக்கடியான ஒரு சூழல். நெருக்கடினா என்ன? அரசியலே இப்போ நெருக்கடியாக தான் இருக்குது. திடீர்னு ஒரு சக்தி இப்போ வந்து உருவாகி வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ஏற்கனவே இருக்கிற சக்திகள் வந்து வலிமை குறைஞ்சி போயிருக்கு. அந்த வலிமை குறைஞ்சி போகும்போது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சேர்ந்து தான் இந்த இடத்துல வந்து வலிமை குறையுது. இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வலிமை ஆக்குவீங்களா, இல்லை மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிமையை குறைப்பீங்களா? இப்போ ஏகலைவன் பண்ணுறது, அந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் வலிமையை குறைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறத நீங்கள் ஊடகத்திலே பேசாதீங்கப்பா. நீங்கள் ஊடகவியலாளர் தான், நீங்கள் ஊடகத்தில் தான் பேசுவீங்களா? ஊடகத்தில் தான் பேசுவீங்களா எல்லாத்தையுமே? நேரெல்லாம் சந்தித்து பேச மாட்டீங்களா? இல்லை கடிதம் மூலம் தெரிவிக்க மாட்டீங்களா? இல்லை மெயில் பண்ண மாட்டீங்களா? இல்லை யாராவது வந்து நீங்கள் போய் சந்திக்கலாம் கூட யார்கிட்ட தகவல் சொல்லி அனுப்ப மாட்டீங்களா? இல்லை கட்சியில் இருக்கிற 2ஆம் தலைவரை சந்திக்க மாட்டீங்களா? ஊடக வழியாக தான் பேசுவீங்களா எல்லாத்தையுமே? அதுதான் என் கேள்வி. இங்கே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து இதில் எவ்வளோ தூரம் தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு ஆதரவாளராக சொல்கிறேன். நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி ஒரே ஒரு தமிழ் தேசியத்தோட ஒரே ஒரு ஒற்றை தீப்பந்தம் தான் சீமான். நீங்கள் அணைக்க பார்க்குறீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அணைக்க பார்க்குறீங்க நீங்கள், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு பந்தத்தை அணைச்சாச்சு, இப்போ இன்னொரு பந்தத்தை நீங்கள் அணைக்க பார்க்குறீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் இருட்டில் இருக்குது. ஒரே ஒரு தீப்பந்தம் வந்து சீமான். நீங்கள் அதையே நீங்கள் அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. எதையாவது ஒன்று சொல்லி நீங்கள் வந்து பண்ண பார்க்குறீங்க. கூட்டணிக்கு போயிட்டா பேச வேண்டிய பேச்செல்லாம் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு கல்யாணத்தில் சந்தித்ததையே பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியல. எதிரிகளை சந்தேகிக்கலாம், நீங்களே சந்தேகிப்பீங்களா நீங்கள் ஒரு தலைவரை? உங்கள் பேச்சுக்கள்லாம் வந்து சந்தேகத்தோட ஒரு ஒரு
ஒரு அறிகுறியாக தான் தெரியுது. யாரை யார் சந்தேகிக்கிறது? சீமானை வந்து நீங்கள் சந்தேகிக்க முடியுமா? இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த ஒரு என்ன சொன்ன, நீங்கள் ஸ்லிப்பாக வரீங்க, நீங்கள் நழுவி விழுறீங்க கீழே, லிமிட்டை தாண்டுறீங்க. ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகிறார், அங்கே வந்து ஒரு தேவையற்ற ஒரு சந்திப்பு இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நேராக தானே போய் சந்தித்து சொல்லணும். ஊடகத்து வழியில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? மாண்பு சொல்லு. அப்போ நீங்கள் என்ன நினைக்க வரீங்க? என்ன உங்களுடைய எண்ணம் என்ன? அப்போ நீங்கள் ஏதோ சுப்ரீம் பவர் மாதிரி வந்து கட்சிக்கு ஆயிடுறீங்கல்ல. ஊடகம் நடத்தி நம்ம ஒரு ஆதரவு தர்றது வேற, அதே சமயத்தில் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். அதுதான் இப்போ இது மாதிரி பேசி தான் நான் கெட்ட பேர் எடுக்கிறேன். நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்க, அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, சீமான் அவர்களை வந்து புகழ்ந்தும் பேசுகிறீங்க. அப்படி பேசும்போது அந்த காணொலிக்குன்னு ஒரு வியூவர்ஸ் வராங்கல்ல, அந்த வியூவர்ஸ் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்க தானே செய்யுது. அதை மறுக்க முடியுமா? அதை மறுக்க முடியுமா? எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அப்போ காணொலி நடத்துறது மூலமாக, வலையொலி நடத்துறது மூலமாக ஒரு வருமானம் வரதானே செய்யுது. ஒரு பக்கம் அதன் மூலமாக நீங்கள் வருமானத்தை பார்த்துட்டு, இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்மத்தை கொட்டக்கூடாது இல்லை. அதை தான் நான் சொல்கிறேன். நான் அப்போது ஊடகத்தின் வாயிலாக எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்க. ஊடகத்தின் மூலமாக ஒரு ஆதரவு தெரிவிங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை வந்து சீமானுடைய கருத்தை நீங்கள் கொண்டு போங்க, பொதுமக்கள்கிட்ட கொண்டு போங்க, அதை செய்யுங்க. ஆனால் சீமானை திட்டுவதற்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊடகத்தை நீங்கள் பயன்படுத்தினா அது எப்படி இருக்கும்? அதனால தான் நான் துரோகம்னு சொல்கிறேன். நான் முதல குத்துற வேலை தானே அது. சரி சார், நீங்க சொல்றது எல்லாம் நியாயமா இருந்தா கூட இத்தனை ஆண்டு காலமா வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்து தான் இவர் பேசியிருந்தாரு. இப்போ இவர் வந்து திராவிட கட்சிகளோடு சேர்ந்து சிரிச்சு கலகலன்னு பேசும்போது என்ன இது, இவ்வளவு நாள் நம்ம திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசியிருந்தோம், இவ்வளவு நாள் சந்திக்காம இருந்திருக்காரு. அந்த ஆதங்கத்தோட இவங்க சார் உண்மையா தமிழ் தேசியத்தை நேசிக்கிறாங்க சார். திருப்பி நான் சொல்றது கிடையாது. இது வந்து திருமணம், நீங்க சுப நிகழ்ச்சி இருந்தீங்க, சுப நிகழ்ச்சியில் சிரிக்காம என்ன அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். நான் ஏதாவது எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்புறம் இட வீட்டில் போனால் வந்து முகத்தை உம்முன்னு வச்சுருங்க சார், கல்யாண வீட்டில் போனால் சிரிக்கணும். இது ஒரு பேச்சா? இது சிரித்து பேசினாரு, அழுது பேசினாரு. இட வீட்டு சாவு வீட்டுக்கு போனால் மூஞ்ச உம்முன்னு வச்சுருக்கணும், கல்யாண வீட்டுக்கு போனால் கலக்கெல்லாம் சிரிக்கணும். சிரிச்சிட்டாலே வந்து உடனே இப்போ வந்து கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு அர்த்தமா? அது அர்த்தம் இல்லாமல் வந்து பேச்சு. அது நான் சொல்கிறது என்னென்னா, அப்படியே உங்களுக்கு சில சந்தேகம் இருந்தாலும் கூட, என்னென்ன நீங்கள் வந்து திருமண நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க, எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு, கூட்டணிக்கு போக போகிறீங்களா, டைரெக்டாக போய் கேளுங்க. ஊடகத்தில் பேசக்கூடாதுல்ல சார். பல லட்சக்கணக்கான பேரை திரட்டுறது எவ்வளோ கஷ்டம் சார். நீங்கள் கோடிக்கணக்கான பேரை திரட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு கட்சிக்கு வந்து அங்கீகாரம் பெறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் உட்காந்துட்டு ஒரு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்களா? நீங்கள் நியாயமா இது? அதான் தப்பு, என்னால் ஏற்றுக்க முடியாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவேன், யார் இருந்தாலும் சொல்லுவேன் நான். நீங்கள் உங்களுடைய துணியே பேசுறது தப்பு. அது அந்த அந்த பாவனையே சொல்கிறேன் நான். அந்த பாவனை எப்படி இருந்துச்சு? மாண்புன்னு இதை கிண்டல் பண்ணுறீங்க. அவர் மாண்புன்னு சொன்னார். அவர் ஒரு நாகரிகம், சபை நாகரிகம் சார், அது அவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாற்று கருத்து உள்ளவங்க, மாற்று சிந்தனை உள்ளவங்க வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கரப்பட்டுறாங்க. இவர் போய் கரத்தை பிடிச்சாரா சொல்லுங்க, உதயநிதி கட்சி கையை இவர் போய் பிடிச்சாரா சொல்லுங்க. அதெல்லாம் வந்து சரியான நடவடிக்கை இல்லை சார். நமக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நாள் ஒத்துமையாக இருந்தோம், தமிழ் தேசியத்தை காப்பாற்றிருந்தோம். இவர் திராவிட கட்சிகளோட சேர்ந்து இது பண்ணும்போது அந்த தமிழ் தேசியத்தின் மீது வந்து இவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த ஒரு பாசத்தினால தானே இந்த கோபம் கூட வெளிப்பாடாக இருக்கலாம் சீமான் மீது. சார் நான் சொல்கிறேன் சார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்ந்து நீங்கள் செயல்படுறீங்க, ஆதரவாக குரல் கொடுக்குறீங்க, பல காணொலியில் நீங்கள் பேசியிருக்கீங்க, எல்லாமே கரெக்ட் சார். ஆனால் குறை சொல்லும்போது, நிறை சொல்லும்போது தேவையில்லை சார். குறை சொல்லும்போது நீங்கள் இதை நேரடியாக சொல்லணும். நான் எல்லாத்தையுமே ஊடகத்தில் பேச சொல்கிறீங்களா, அதுதான் பிரச்சனை. அங்கே நீங்கள் அப்போ நான் கேட்குறேன் என்னன்னு கேட்டால், எப்படின்னா ஒரு ஆதரவு தரக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது ஒரு நடுநிலையாக பேசக்கூடிய நபராகனு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலை கிடையாது. நீங்கள் தமிழ் தேசத்துக்கு ஆதரவாகவும் சீமானுக்கு ஆதரவாக செயல்படும் போது சீமான் அவர்கள்ட்ட ஒரு குறை கண்டால் கூட அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தானே நீங்கள் போய் சொல்லணும். நீங்கள் ஊடகத்தில் சொல்கிறது தான் பிரச்சனைங்க. நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களுடைய கருத்து, உங்கள் பார்வை, நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிந்தனை இருக்குது. எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு வந்து சீமான் வந்து சட்டமன்றத்துக்கு போகணும், அவ்வளோதான் என் இலக்கு.
அது என்னன்னா புறவாசல் வழியாக இல்லாமல் வந்து முன்வாசல் வழியாக போகணும். அதுதான் நம்மளுடைய பார்வை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வை இருக்குது சார். நான் தப்புன்னே ஏகலைவன் பேசுறது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறுன்னு நான் சொல்லக்கூடிய விதம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நேரடியாக போயிருக்கணும். காணொலி மூலமாக இதை பேசக்கூடாது. அதுவும் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறீங்க, உட்காந்து டிபேட் நடத்துறீங்க, கார்ட்டூனிஸ்ட் பாலாவும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து. அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு பிடிக்காத கூட இருக்கலாம் சார். இங்கே யாருக்கு தான் பிடிக்குது? இப்போ எப்படி இருந்தாலும் வந்து தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேருக்கும் திராவிட சித்தாந்தத்துக்கும் நேருக்கு நேர் மோதல் கடந்த காலத்தில் நடந்திருக்குல்ல. அதில் வலிகள் அதிகமாக சீமானுக்கு தானே, அடுத்து தானே மற்றவர்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. பெரிய காயமே வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தானே. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து நீங்கள் வலையொலியில் சொல்லும் போது அது பல லட்சக்கணக்கான பேருக்கு போகும்போது அங்கே ஒற்றுமை சிதையுது. அதைத்தான் நான் சொல்கிறேன். அங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிளாஸ்ட் பண்ண பார்க்குறீங்க. அது நீங்கள் தெரிஞ்சு பார்க்குறீங்க, உள்நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் அது ஏன் உங்களுக்கு புரியுதுன்னு கேட்குறேன் நான். நீங்கள் வலையொலியில் பேசாதீங்க சார். நீங்கள் எதை சொல்லணுமோ வலையொலியில் அது சொல்லுங்கள். ஒரு பொதுவான அறிவுறுத்தல்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் கட்சி தலைமையே நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணீங்க, நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கன்னா அது எப்படி சரின்னு எடுத்துக்க முடியும்? நீங்கள் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறீங்க, உங்களுக்கு உரிமைகள் இருந்ததுன்னா நீங்கள் நேராக போங்க, நேராக போய் பேசுங்க. இல்லை நீங்கள் காணொலியில் தான் நான் எல்லாமே பேசுவேன்னா நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த முறை இந்த சந்திப்பை தவிர்த்துக்கணும் அப்படி சொல்லுங்க. தவிர்த்துக்கிறது நல்லது, அண்ணன் அவர்கள் தவிர்த்துப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம் அப்படி சொல்லுங்க. ஆனால் பேசின வார்த்தைகள் எடுத்து போடுங்க, நீங்களே கேளுங்க, ஒரு வார்த்தையை பிரிங்க. நீங்கள் தலைமையை கிண்டல் பண்ணுறீங்க சார். நீங்கள் மறைமுகமா அது தப்பு இல்லையா? அதுதான் நீ 2 பேரும் டிபேட் பண்ணுறீங்க உட்காந்துக்கிட்டு. அது நீங்கள் வந்து கட்சியை சீர்குலைக்கிற வேலை. அது சீமானை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தாக்குறீங்கன்றதை தாண்டி கட்சியை நீங்கள் சீர்குலைக்கிறீங்க சேர்ந்து. ஆனால் தான் நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே 2 சக்தி தான் இருக்குது. ஒன்று தமிழ் தேசியம், அதை வழி நடத்துகிற சீமான். இந்த 2 சக்தி தான் நம்மக்கிட்ட இருக்குது. அது 2 சேர்ந்து ஒரே தீப்பந்தமாக இருக்குது. ஆனால் அந்த தீப்பந்தத்தை நீங்கள் அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அவ்வளோதான். அது விட முடியாதுல்ல. ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் பொது சொத்து, நாம் தமிழர் கட்சியும் பொது சொத்து. போகிற போக்கில் நீங்கள் வந்து டமால் டிமின்னு அடிச்சுட்டு போக முடியாதுல்ல. போகிற போல 2 தட்டு தட்டிட்டு வரும்போது 2 தட்டு தட்டுறதுக்கு வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல. நீங்கள் கடந்த காலத்தில் ஆதரவாக கூட இருங்க சார் நீங்கள். ஆனால் இன்றைக்கி கோடிக்கணக்கான வந்து நான் நம்பிக்கை பெற்ற ஒரு தலைவரை வந்து நீங்கள் அந்த நம்பிக்கை வந்து சந்தேகத்துக்கு ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஒரு வலைவலியில் ஒரு காணொலி நீங்கள் வெளியிடுறீங்கன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? அதை அனுமதிக்க முடியாது சார். எல்லாருடைய வேர்வை இருக்குது சார். கடுமையாக வேர்வை சிந்தினவங்களாம் நான் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்குறேன். நேருக்கு நேர் ஈரோடு பை எலெக்ஷன்லாம் நான் நேருக்கு நேர் பார்த்துருக்குறேன். எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. நீங்கள் உட்காந்துட்டு ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஒரு காணொலி போட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமையை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்களா? நீங்கள் அது தவறு, என்னால் ஏற்றுக்க முடியாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது, எனக்கு எந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த அச்சமும் கிடையாது. ஆதாயம் கிடையாது, அச்சமும் கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். ஏகலைவன் பேசுறது, கார்ட்டூனிஸ்ட் பாலா செய்யறது வந்து கட்சியை சிதைக்கிற வேலை, சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதைக்கிற வேலை. அதை ஏற்றுக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார்.